தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Redmi Note 11T 5G இந்த ஸ்மார்ட் ஃபோனை கடந்த 2 நாட்களாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய 2 நாள் யூசேஜில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை மட்டும் சொல்ல போகிறேன். இது விமர்சனம் கிடையவே கிடையாது. 2 நாளில் நான் விமர்சனமே கொடுக்க முடியாது. ஸோ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இது எப்படி இருந்தது அப்படின்றத மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஏன்னா லான்ச் முன்னாடி என்கிட்ட ஃபோன் கிடைச்சது இல்லையா, அதனால தான். சப்போஸ் எங்கே ப்ரோ அன்பாக்சிங்னு கேட்குறவங்களுக்கு தமிழ் டெக் ஷார்ட்ஸில் குட்டிஸாக அந்த அன்பாக்சிங் இருக்கும். வேணுன்றவங்க ஐ பட்டனில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ நான் ரெட்மி கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதனால் இது ரிவ்யூ கிடையாது. ஜஸ்ட் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எப்படி இருந்துச்சுன்றதை மட்டும் சொல்றேன். மொபைலுடைய வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 195 கிராம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஹெவியாக தான் வந்து தெரியுது. பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய பில்ட் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது டிசைனை பொறுத்த வரைக்கும் பின்பக்கமாக கொஞ்சம் நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. சேம் சிமிலர் பேட்டர்ன் தான், பட் சின்னதாக ஒரு ட்வீக், ஒரு ஸ்பார்க்கலான மாதிரி ஒரு டிசைன் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமாக வந்து தெரியுது. நல்ல கர்வியான எட்ஜஸ் இருக்கிறதுனால நீங்கள் கையில் பிடிக்கும் போது நல்லா இருக்கு. இன் அண்ட் ஃபீல் சிங்கிள் ஹேண்ட் யூசேஜும் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்கு. பில்ட் குவாலிட்டி நல்லா சாலிடாக இருக்க மாதிரி தான் தெரியுது. இது பிளாஸ்டிக்கா கிளாஸான்றது எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணி பார்ப்பேன், செக் பண்ணி பாருங்க. டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் இதில் 6.6 இன்ச்சுக்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ரெசல்யூஷனில் நமக்கு IPS LCD பேனல் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் குறிப்பாக சொல்ல போனால் இதில் 90 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது அடாப்டிவ் சிங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு 50, 60 இல்லாட்டி வந்து 90 இந்த மாதிரி வந்து மாறி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டச் சாம்பிளிங் ரேட்டும் பார்த்தீங்கன்னா 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது AMOLED டிஸ்பிளே கிடையாது, இருந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அப்படி இல்லாட்டியுமே IPS LCD பேனல்லே இதோடைய கலர்ஸ் வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிஸ்பிளேவுடைய குவாலிட்டி நல்லா வந்து கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு தான் வந்து சொல்லும். கலர்ஸ் நீங்கள் பார்க்குறது நல்லா இருக்குது, வியூவிங் ஆங்கிள்ஸும் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது. அவுட்டோரில் நான் யூஸ் பண்ண வரைக்கும் டேரக்ட் சன்லைட்டில் ரொம்ப ஹார்ஷ் சன்லைட்டில் வந்து யூஸ் பண்ணல. நான் 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளௌடியாக தான் இருந்தது. அந்த டைமில் யூஸ் பண்ணும்போது ஓரளவுக்கு வந்து சுமாராக இருந்தது. கொஞ்சம் வியூவிங் ஆங்கிள்ஸ் மட்டும் உங்களுக்கு வெளியிலலாம் பார்க்கும்போது சைடில் இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் வந்து இதாகுது. பட் ஜென்ரலி இந்த பர்டிகுலர் டிஸ்பிளே அப்படின்றது இந்த பர்டிகுலர் பட்ஜெட்டில் நல்லா இருக்கு. பேட்டரி பொறுத்த வரைக்கும் இதில் 5000 mAh கொண்ட பேட்டரி தந்திருக்காங்க. 1.5 நாள் பிரச்சனை எல்லாம் வந்தது. நீங்கள் கேம் எல்லாம் ரொம்ப அதிகமாக விளையாடிட்டு இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் ட்ரெயின் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமாக வச்சு நீங்கள் விளையாடிங்கன்னா அது கண்டிப்பாக வந்து ட்ரெயின் ஆகும். பட் மற்றபடி 1.5 டே ப்ராப்ளம் இல்லாமல் வந்துடும். என்னோட யூசேஜ் நான் 2 நாள் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதில் நல்லா இருக்கிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சது. இது ஃபர்ஸ்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான் சொல்கிறேன். நான் 2 நாள் யூசேஜில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் 33 வாட்க்கான ப்ரோ ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 0 to 100% வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 60 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் யூஸ் பண்ண வரைக்கும் நான் கம்ப்ளீட்டாக 0 வரைக்கும் ட்ரைன் பண்ணல. ஓரளவுக்கு வச்சு சார்ஜ் பண்ணால் ஒரு 15 மினிட்ஸில் ஃபுல் சார்ஜ் ஆன மாதிரி இருந்தது. 20%, 15% இருந்து. ஸோ ஓகே, அவங்க கிளைம் பண்ணது கிட்டத்தட்ட வர்ற மாதிரி தான் வந்து இருக்குது. பேட்டரியை பொறுத்த வரைக்கும், ஃபாஸ்ட் சார்ஜிங்கை பொறுத்த வரைக்கும். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோமா, இந்த மொபைலுடைய பெர்ஃபார்மன்ஸ். இதில் MediaTek உடைய Dimensity 810 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் இருக்குது. இது 6 நானோமீட்டர் டெக்னாலஜியில் பில்ட் பண்ண ஒரு ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னு சொல்லலாம். சப்போர்ட் பண்ணுறதுக்கு Mali G57 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு GPUவும் இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. LPDDR4Xக்கான RAM டைப் கொடுத்துருக்காங்க. UFS 2.2க்கான ஸ்டோரேஜ் டைப்பும் வந்து கொடுத்துருக்காங்க. விர்ச்சுவல் RAM சப்போர்ட்டும் அதில் இருக்குது. அதாவது உங்களுக்கு RAM பூஸ்டருக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் 8 GB வாங்கினா ஒரு 3 GB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை பற்றி நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். பட் நம்ம பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ண வேணாம். பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு? ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நான் டே டு டே யூசேஜில் அந்த 2 நாள் யூஸ் பண்ணுற வரைக்கும் எனக்கு மல்டி டாஸ்கிங்லேருந்து மற்ற எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக அந்த மாதிரி தான் இருந்தது. அதிகப்படியான எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. ஆனால் குறிப்பாக கேமிங் விளையாடும்போது எப்படி இருந்ததுன்றதை நான் சொல்கிறத விட நீங்களே பாருங்கள். கேமிங் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசஸர் ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு அந்த 2 நாளில் நாங்கள் விளையாடும் போது எங்களுக்கு அந்த BGMயும் விளையாடி பார்த்தோம், ஒரு சில டைமில் PUBGயும் விளையாடி பார்த்தோம். 2 கேமையுமே ஓரளவுக்கு வந்து நார்மலாக வந்து ஹேண்டில் பண்ணுது. ஹையஸ்ட் கிராஃபிக் செட்டிங்ஸ் எவ்வளோ வருதுன்றது உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன், நீங்களே வந்து பார்க்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லும். அண்ட் இந்த பர்டிகுலர் மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு 5G சிப் அப்படின்றதுனால 7 பேண்டுடைய சப்போர்ட் இருக்கு. உங்களுக்கு இன்டெகிரேட்டட் 5G மாடம் வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு டியூவல் 5G சப்போர்ட் இருக்கு. 2 சிம்முமே நீங்கள் 5G சிம்மை போட்டுக்கலாம். ஒரு வேளை லான்ச் ஆச்சுன்னா, சப்போஸ் யாருக்காச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் தெரிஞ்சுக்கோங்க. போர்ட்ஸும் என்ன இருக்குன்னு பார்த்துலாமா. வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அதுவே தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் ஒர்க் ஆகுது. அதுக்கு மேலே வால்யூம் ஒர்க் இருக்கு. ரெண்டுமே டாக்டைல் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்கு. டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருடைய ஃபேவரட்டான அந்த IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் இருக்கு. செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. இடது பக்கமாக சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழ் பகுதியில் 3.5mm ஜாக் இருக்கு. பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் இன்னொரு ஸ்பீக்கர் இருக்கு. ஸோ இதில் டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டி கேட்டிங்களா எப்படி இருந்தது? டியூவல் ஸ்பீக்கர்னு சொல்கிறாங்க. பட் மேக்ஸிமம் ஆடியோ எல்லாம் வந்து கீழே தான் வந்து வருது. மேலே வந்து சும்மா அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து வருது. ஆடியோ குவாலிட்டி ரொம்ப தாறுமாறு சூப்பர் அப்படின்லாம் வந்து சொல்ல மாட்டேன், நல்லா இருக்குங்க. ஒரு 50லேருந்து ஒரு 70 மார்க்ஸே வந்து கொடுக்கலாம். அந்த ரேஞ்சுக்குள்ள வந்து வச்சுக்கலாம். அந்த ஆடியோட கிளாரிட்டியும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ கேமரா பற்றி பேசலாம். பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேமரா இருக்க மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் அவ்வளோலாம் இல்லை.
2 கேமரா தான். 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி கேமரா, ரெண்டாவதாக 8 மெகாபிக்சலுக்கான கேமரா. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரான்னு பார்க்கும்போது உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான கேமரா இருக்குது. அவ்வளோதான், இந்த 3 கேமராஸ் தான். ஸோ நான் எடுத்த சாம்பிள் இமேஜஸ் எப்படி இருக்குன்றதை பாருங்கள். அவுட்டோரில் நல்ல லைட்டிங் கண்டிஷன் எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கலர்ஸும் பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் வந்து தெரியுது. க்ரீனாக இருக்கட்டும், அந்த பிங்க் கலர் ஃப்ளார்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் நீங்கள் அவுட்டோரில் மற்ற இடங்களெல்லாம் எடுக்கும்போது அந்த இடத்துல டீட்டெயில்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. மேபி இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் கொஞ்சம் நல்லா க்ளவுடியாக இருந்த டைமில் எடுத்ததுனால கூட இருக்கலாம். பட் ஸ்டில் கலர்ஸ் இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். என்ன எடுக்கக்கூடிய ஷார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் நல்லா இருக்குது, ஆனால் கொஞ்சோண்டு சேச்சுரேஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. நீங்கள் பல இடங்களில் பார்க்கும்போதும் பின்பக்கமாக அந்த பொக்கே எஃபெக்ட் எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் அந்த கான்ட்ராஸ்ட் மற்றும் சேச்சுரேஷன் லெவல் இங்கேயும் இருக்குது. எட்ஜ் டிடெக்ஷனில் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. பட் மற்றபடி பார்க்குறதுக்கு இமேஜ் இந்த இதில் நல்லா இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லும். செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் ஷார்ப்பாக இருக்குது. பட் ஸ்டில் இதுலேயுமே லைட்டாக ஒரு 10 மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து சேச்சுரேஷன் லெவல் இருக்குது. பட் மற்றபடி செல்ஃபி கேமரா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இன்டோர் கண்டிஷன்லையுமே இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்கு கலர்ஸ் டீடைல்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது. இந்த வீடியோ நம்ம ரியர் ஃபேசிங் கேமரா எடுத்துருக்கோம். 1080 60 fps எடுத்துருக்கோம். ஸோ ஆடியோ வீடியோ எல்லாமே இதில் தான் இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ ஷேடோவில் இருக்கேன், ஜஸ்ட் அப்படியே வாக் பண்ணுறேன். ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்குன்றது பாருங்க. இப்போ சன்லைட்லையும் இந்த ஸ்கின் டோன் எல்லாமே எப்படி இருக்குன்றது சொல்லுங்க. ஓவராலாக இதில் 4K கிடையாது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த வீடியோ நம்ம ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா எடுத்துட்டு இருக்கோம். 1080 30 fps எடுத்துட்டு இருக்கோம். இப்போ செம வெயிலாக இருக்கு. பட் உங்களுக்கு வெயிலில் மற்றும் ஷேடோ ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் காமிக்கலான்றதுனால இப்படி எடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஜஸ்ட் நான் வாக் பண்ணுறேன், ஸ்டெபிலிட்டியும் எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ நான் ஷேடோவில் போகிறேன். இப்போ ஷேடோவில் இருக்கேன். இப்போ கிளாரிட்டி எப்படி இருக்குன்றத பாருங்க. இதில் எக்ஸ் ஆக்சிஸ் லீனியர் மோட்டர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீட்பேக் ஓரளவுக்கு வந்து நல்லா இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் என்ன? இந்த ப்ரைஸிங் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் கரெக்டாக வந்து கேட்டுக்கோங்க. இதில் மொத்தமாக 3 வேரியன்ட் வருது. 6GB RAM 64GB ஸ்டோரேஜ், 6GB RAM 128GB ஸ்டோரேஜ் அண்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ். இந்த மாதிரி 3 வேரியன்ட் வந்து கொடுக்குறாங்க. சரிங்களா? இந்த 3 வேரியன்ட்டுடைய அஃபிஷியலான ப்ரைஸிங் என்னன்றது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 17,000, 18,000 அண்ட் 20,000. இதில் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷரி ஆஃபர் நீங்கள் ஃபஸ்ட்டே வாங்குனீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு ₹1000 ஃப்ளாட்டாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுத்துட்றாங்க. அதுக்கடுத்தபடியாக ஒருவேளை ஐசிஐசிஐ பேங்க் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கினீங்கன்னா இன்னொரு ₹1000 டிஸ்கவுண்ட். ஸோ அதை கழிச்சிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 15, 16, 18 இந்த ப்ரைஸிங்கை பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அஃபோர்டபுள் 5G ஸ்மார்ட் ஃபோன் இன்னைக்கு மார்க்கெட்டில் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட நீங்கள் சேர்த்து பார்க்கும்போது ஒரு நிறைய விதமான விஷயங்களை கன்சியூமருக்கு கொடுக்குது அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லுங்கள். பிகாஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த 2 நாளில் எப்படி இருந்துச்சு, என்னென்ன இருந்துச்சு, கேமரா சாம்பிள்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உங்ககிட்ட காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், ஒருவேளை இந்த ப்ரைஸிங்கு இது ஓகேவான்னு நினைக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய மெயின் ப்ரைஸிங்க்கு அது ஓகே நினைக்கிறீங்களா, என்ன எதுன்றது எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த ஸ்மார்ட் ஃபோனை நான் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த ரிவ்யூவில் என்னென்னலாம் வந்து கவர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய பேர் அன்பாக்சிங் பார்க்கலன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு ஐபடலையும் டிஸ்கிரிப்ஷனும் லிங்க் இருக்கும், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். தமிழ் டெக் ஷார்ட்ஸ்க்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை அடுத்த நாள் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.